நம்ம எல்லோர் வீட்லேயும் சாக்லேட் பிடிக்காத குழந்தைகளே இருக்க முடியாது. நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப சுலபமாக வெறும் 4 பொருட்களை மட்டும் வச்சு சூப்பர் டெலிஷியஸாக சாக்லேட் பர்ஃபி செய்ய போகிறோம். இதை நம்ம வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணுறதால ஹெல்த்தியாகவும் இருக்கும், கூடவே நமக்கு பணமும் மிச்சமாகும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அஸ்மாஸ் தமிழ் கிச்சன். ரெசிபிக்கு தேவையான பொருட்கள்: கொஞ்சம் போல் ட்ரை ஃப்ரூட்ஸ், 2 கப் அளவுக்கு பால் பவுடர், 1 கப் அளவுக்கு சர்க்கரை, 1/4 கப் அளவுக்கு கொக்கோ பவுடர். இந்த கொக்கோ பவுடர் கடைகளில் கிடைக்கிது, அப்படி இல்லைன்னா ஆன்லைன்லேயும் கிடைக்கிது. கூடவே 1 கப் அளவுக்கு பால் எடுத்துக்கிறேன். ஒரு பாத்திரத்தில் 2 கப் பால் பவுடர், 1 கப் சர்க்கரை, 1 கப் பால், இது மூணையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இங்கே பால் சூடாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. காய்ச்சி ஆற வச்சு நார்மலாக ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பால் தான் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் கொஞ்சம் கூட கட்டி சேராத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இது மாதிரி கொஞ்சம் கூட கட்டி சேராமல் நல்லா கரைச்சி எடுத்தாச்சு. அடுத்தது ஒரு கடாயை அடுப்பில் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இதில் கரைச்சி வச்ச பால் பவுடர் கரைசலை சேர்த்துக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நெய்யும் பால் பவுடரும் நல்லா கலந்து வர்ற மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. நெய்யும் பால் பவுடரும் நல்லா முழுசாக மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் கொக்கோ பவுடரை சேர்த்துக்கலாம். கொக்கோ பவுடரை சேர்த்ததும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இதை இப்படியே மேலே ஒரு 5 நிமிஷத்துக்கு முழுசாக கிளறி விட்டுகிட்டே இருங்க. பாருங்கள், பர்ஃபிக்கு உண்டான பதம் ரெடியாகி வந்துருச்சு. அதாவது பாத்திரத்தில் ஒட்டாமல் கரண்டிலையும் ஒட்டாமல் விலகி வரணும். இதுதான் பர்ஃபிக்கு உண்டான சரியான பதம். இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணி இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். ஏற்கனவே நெய் தடவி வச்ச ஒரு சின்ன பிளேட்டில் நான் இந்த பர்ஃபி இதை மாற்றிக்கிறேன். ஒரு கரண்டியால் முழுசாக சமப்படுத்தி விட்டு எடுத்துக்கலாம். கடைசியாக நம்ம எடுத்து வச்சிருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸை மேலால் தூவி விட்டு டெக்கரேட் பண்ணிக்கலாம். இந்த ட்ரை ஃப்ரூட்ஸையும் ஒரு கரண்டியால் லேசாக அழுத்தி விட்டுக்கிறேன். பர்ஃபி செட் ஆகி வர்றதுக்கு ஒரு 3 மணி நேரம் ஆகும். அது வரைக்கும் நம்ம ஆற விடலாம். உங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருந்தால் 3 மணி நேரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு கூட எடுத்துக்கோங்க. 3 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி சைஸில் தேவையான ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளவுதான், சூப்பரான டேஸ்ட்டில் சாக்லேட் பர்ஃபி ரெடியாக வந்துருச்சு. கடைகளில் அதிக காசு கொடுத்து கண்ட சாக்லேட்டுகளை வாங்கி குழந்தைகளுக்கு கொடுக்கறத விட நம்மளே வீட்டில் இது போல் ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் ஷேர் பண்ணுங்கள்.
முதல் டைமாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.